ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுஏஇ பாப்புஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான முறையில் காராமணியும் பட்டாணியும் சேர்த்து ஒரு குழம்பு ரெசிபி பண்ண போகிறோம். அது சப்பாத்திக்கு, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சேனலை. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோம்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே வாசனை வந்ததுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் இல்லைன்னா 2 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூட நான் 2 டீஸ்பூனுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மோஸ்ட்லி நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அது கூட நான் ஒரு கை அளவுக்கு வெங்காயம், நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லாவே கிளறி விட்டுக்கலாம். ஆனியன் நல்லாவே வதங்கி வந்துட்டுருக்கு. அந்த கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், இது எல்லாமே சேர்ந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் நமக்கு வருது. அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்க 2 பழுத்த தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு சேர்த்திங்க அப்படின்னா நல்லாவே வேகமாக வதங்கிடும். அதுக்கேற்ற மாதிரி நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி அது நல்லா தக்காளியை கிளறி விட்டுக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸுக்கு நீங்கள் பாத்திரத்தை மூடி வச்சுருங்க. மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லாவே ஓரளவுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஜூஸியாக நமக்கு வந்திருக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு. இதுக்கப்புறம் நம்ம நாள் ஊற வச்ச இந்த பாருங்கள் காராமணி, அதுக்கப்புறம் பட்டாணி, இது 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2ஐயுமே சேர்த்தே நான் ஊற வச்சுட்டேன். உங்களுக்கு தனித்தனியாக நீங்கள் ஊற வைக்கிறதா இருந்தாலும் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இது சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதை கிளறி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே இப்போதைக்கு சேர்க்க வேணாம். அந்த தக்காளி, வெங்காயம் ஆயிலில் வதக்கியிருக்கோம் இல்லையா, அது கூடயே சேர்த்து இதையும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லாவே கிளறி கொஞ்சம் அந்த மசாலா கூட நல்லா மெர்ஜ் ஆகட்டும். இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூனுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நான் வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். எப்போதுமே எல்லா குழம்புக்குமே வீட்டில் அரைச்சது தான் நான் சேர்ப்பேன். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதுவுமே நான் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. முடிஞ்சிருச்சு அப்படின்னா எங்கள் அம்மா வீட்டில் நான் கேட்டுக்குவேன், அவங்க கொடுத்து அனுப்புவாங்க எனக்கு. இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டிலையே மசாலா ரெடி பண்ணி நீங்கள் குழம்பு ரெடி பண்ணுங்கள். அப்போதே ரொம்பவே சூப்பராக இருக்கும். கடையில் எவ்வளோ தான் பொடி போட்டு நம்ம குக் பண்ணாலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கவே இருக்காது. இது மாதிரி நம்ம வீட்டில் ரெடி பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் மசாலா எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ கிரேவி வேணும், எனக்கு எவ்வளோ குழம்பு வேணும், அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பயருமே கம்மியாக தான் ஊற வச்சேன். ஏன்னா 3 லிட்டர் குக்கரில் தான் நான் கொஞ்சமாகவே குழம்பு செய்ய போகிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பயர் ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது மாதிரி குக்கர் க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் 3 விசில் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணேன். நல்லாவே குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. இப்போ நம்ம சூப்பராக சூடாக சர்வ் பண்ணலாம். இது நான் இட்லி கூட வச்சு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது மாதிரி வித்தியாசமாகவும் ஈஸியாகவும் குழம்பு ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.